ஸோ சவுண்ட் ஹீலிங் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு பாடியே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ காயத்ரி மந்திரம் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. இதுக்கும் மியூசிக் தெரப்பிக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கு? கன்சிஸ்டி எல்லாம் உண்மைதான் ப்ரோ. அதுக்கு நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து வீட்டிலே நம்மளே வந்து பண்ணிக்கலாம். இப்போ ருத்ராட்சம் வியர் பண்ணுவாங்க, படிக மாலை வியர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கருங்காலி மாலை வியர் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா போலியா? நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். பாசிட்டிவிட்டி, வைப்ரேஷன், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தால் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். மியூசிக் தெரப்பி, சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக திரு சாய் நடராஜ் ஐயப்பன் அவங்க வந்திருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து நமக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பார்க்குறதே எப்படியோ ஒரு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு இந்த வயசுல இவ்வளோ ஒரு பக்தியான ஒரு சகோதரரை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களை சந்திச்சதுல மிக சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் பிரதர். நன்றி. நியூஸ் டைம் சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஸோ சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்காக சொல்லிக்கிறேங்க பிரதர். சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ஆர்கிடெக்ட் அப்படி தானே? ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு நிறையா ஜுவல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு புது பரிணாமமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறத கையில் எடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் பண்ணி நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக. மியூசிக் தெரப்பினா என்ன, அந்த ஹீலிங் சவுண்ட் ஹீலிங்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மியூசிக் தெரப்பிங்கிறது நம்ம நார்மலாக மியூசிக் போட்டு கேட்குறோம். ஸோ நார்மலாக நீ மியூசிக் போட்டு கேட்கும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்ம மைண்டில் சந்தோஷமாக ஃபீல் ஆகும்போது ஹாப்பினஸ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மியூசிக் தெரப்பி வரும். ஸோ சவுண்ட் ஹீலிங் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு பாடியே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அது பிக் பேங் தியரி கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாடியில் உள்ள ஃப்ரீக்வன்சி தான் வந்து நம்ம எல்லாமே உருவாக்குதுங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக சொல்லணும்னு இது பண்ணல. ஸோ இப்போ அது மாதிரி பாடியில் வந்து ஃப்ரீக்வன்சி உருவாகுதுன்னா ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக உருவாகும் போது நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு உள்ளே சாமி கும்பிட்றோம். ஸோ மனசுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ பல கஷ்டங்களோடு உள்ளே வந்திருப்போம். உள்ளே போனோன்னா பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுக்கு காரணம் கோயிலில் உள்ள அந்த பூஜைகள், அந்த ஐயர் சொல்கிற மந்திரங்கள், இதனால் அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி உருவாகுது. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் நம்ம சவுண்ட் ஹீலிங் வந்து ஸோ உருவானது. சவுண்ட் ஹீலிங் வந்து நம்ம டிபெட்டில் உருவானது தான் சவுண்ட் ஹீலிங். ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்தது தான் இப்போ சவுண்ட் ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ சவுண்டை பொறுத்தளவு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து பாடியில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அக்செப்ட் பண்ணும்போது நம்ம பாடியில் கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து 100% நிகழும். ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நிறைய தியரிஸ் அண்ட் நிறைய ரிசர்ச்சும் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் அந்த சவுண்ட் ஹீலிங்கோட பேசிக்கான இது. மியூசிக் தெரப்பினா என்ன ப்ரோ? இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து சில பாட்டெல்லாம் கேட்குறோம். காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு பக்தி சாங் கேட்டோம்னா அது ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது. கண்டிப்பாக. ஒரு லவ் சாங் கேட்டோம்னா அது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஒரு டிராவல் டைமில் ஒரு பாட்டு கேட்டோம்னா அது ஒரு விதமான ஃபீல் கொடுக்கும். இதுக்கும் மியூசிக் தெரப்பிக்கும் ஏதாவது சம்மந்தங்கள் இருக்கு? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ப்ரோ. பிகாஸ் மியூசிக் தெரப்பியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர் வந்து வாய்ஸால் பாட்டு பாடுறாங்க. ஸோ வாய்ஸால் பாட்டு பாடுறாங்கன்னா இப்போ காயத்ரி மந்திரம் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து காயத்ரி மந்திரம் நம்ம கேட்கும்போது மைண்டும் சரி, நம்ம உள்ளே இருக்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த பாட்டை வந்து நம்ம கேட்குது. ஸோ இது வந்து அப்படியே கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஸில் வந்து அப்படியே அந்த சாங்ஸ் வந்து உள்ளே பதிஞ்சுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம அது மியூசிக்கில் கேட்கும்போது இது நம்ம சவுண்டில் வந்து அதை ப்ளே பண்ணுறோம் ப்ரோ. ஸோ இதுதான். ஸோ இப்போ காயத்ரி மந்திரம் டெய்லி காலையில் வீட்டில் போட்டு கேட்கும்போது அது வந்து நல்லா நமக்கு டெய்லி அன்னையோட டெய்லி லைஃப்பை வந்து நல்லா நமக்கு கொண்டு போகும் ப்ரோ. ஸோ ஒரு ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ காயத்ரி மந்திரம் காலையில் வீட்டில் ஒரு 6 to 7 ப்ளே பண்ணும்போது ஸோ இந்த வீடு ஃபுல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸாக கிரியேட் ஆகும் ப்ரோ. நல்ல வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு மனுஷன் வந்து ஹாப்பினஸாக வீட்டில இருந்து போனால் தான் அன்னைக்குள்ள ஒர்க்கே வந்து அவனுக்கு ஹாப்பினஸாக நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பேஸாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் காயத்ரி மந்த்ரா, அதுக்கப்புறம் கணபதி மந்திரம், ஸோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இப்போ நீங்கள் இந்த மந்திரம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாமே ஸ்லோகம் சொல்றீங்க. கண்டிப்பாக. இது எல்லாமே சான்ஸ்கிரிட்ல உள்ளது தானே? கண்டிப்பாக. தமிழ்ல அது மாதிரி ஏதாவது இருக்கா? தமிழில் வந்து நம்ம சான்ஸ்கிரிட்ல தான் ப்ரோ இப்போ மேக்ஸிமம் ஸ்லோகம் சொல்கிற காரணமே வந்து இட்ஸ் லைக் அதை வந்து நம்ம மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழோட சான்ஸ்கிரிட்ல வந்து அவங்க வேர்ட்ஸ் எல்லாமே அந்த காலத்துல இருந்தே எல்லா முனிவர்கள் சித்தர்களுமே அந்த லாங்குவேஜ்ல தான் தே ப்ரெடிக்ட் அண்ட் ரைட் இட்.
ஸோ அதனால தான் இப்போ சான்ஸ்கிரிட்ல வந்து அவ்வளோ இதுவுமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்மளுடைய திருவாசகம் திருப்புகழ் இதெல்லாம் கேட்டாலும் அதுக்கும் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. எல்லாமே அதான் நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த எல்லாமே வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக கிரியேட் பண்றது. பட் இன்னைக்கு நமக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ அது நம்ம கூடயே தான் இருக்குது. ஸோ அதை பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறத தவிர இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறவங்க ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த டைம் இருக்காது, அந்த ஆப்டிமைசேஷன் இருக்காது. ஸோ ஒரு நாள் கோயில் போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, தேகனா டேபிள் அவங்களால வந்து திருவாசகமோ இதோ வந்து வாசிக்க முடியாது. ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அவங்களால கண்டிப்பாக ரீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ கேட்கறதுனால நல்ல வைப்ரேஷன் கிடைக்குமா இல்லை படிக்கிறதுனால நல்ல வைப்ரேஷன்? கேட்கறதுனால அதிகமாக வைப்ரேஷன் கிடைக்கும். ஓ, ஸோ இப்போ நம்ம பேசுறதுனால அதில் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதே போல தான் அந்த சாங்லேயும் ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருக்கு. ஸோ நம்ம பாடும்போது நம்மளோட எல்லாமே சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாராலையும் இன்னைக்கு பாட முடியாது. ஸோ எல்லாமே ஒரு சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கிறதுனால ஸோ நம்மளால ஈஸியாக அதை கேட்க முடியும். ஸோ காயத்ரி மந்திரம் போட்டுவிட்டா ஈஸியாக அதை நம்மளால கேட்க முடியும். சின்ன வேர்ட்ஸில் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஆனால் பெரிய திருவாசகம் அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம பெரிய லென்த்தி புக்ஸ் போல இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளால வந்து அதிகமாக சீக்கிரம் படிக்க முடியாது, இப்போ புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஓகே, இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்கல்ல, ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து ஒரு ஸ்லோகமை சொல்லும் பொழுதோ, திருவாசகம் முற்றுவதெல்லாம் இருக்கட்டும், வேல்மாறல் பாராயணம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அப்போ ஒரு வேற விதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் தானே? அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அதோட ரிசல்ட் எல்லாத்தோட ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா பிகாஸ் வந்து எல்லா பீப்புளோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் ஒன்றா சேரும்போது ஸோ தே ஆர் டெல்லிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம நமசிவாயங்கிறத கோயிலில் போய் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு 100 பேர் 200 பேர் சொல்லும்போது, ஒரு தேர் நடக்குதுன்னா தேரோட்டத்தில் எல்லாருமே நமசிவாயன்னு சொல்லும்போது அதோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஆள் சொல்லும்போது ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குன்னா ஸோ 1000 பீப்புளுக்கு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துல வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பின் பாயிண்டாக ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கணும், நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அக்யூரேட்டாக 100% நடக்கும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் தேர் திருவிழா, ஸோ இன்னமும் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தேர் திருவிழாலாம் நடக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய பேர் வந்து சிவனை வழிபடுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம திருநெல்வேலி சைடு அந்த சைடு இன்னும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ பர்சனலாக வந்து ஹீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஏதோ என்னன்னே தெரில, எனக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்கு, ஏதோ என்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆக்சுவலாக பிரச்சனையாக இருக்கும், இல்லை அது வேற ஏதாவது ரீசன் இருக்கும்? அதுக்கு கண்டிப்பாக ரீசன்ஸும் இருக்கும் ப்ரோ. ஸோ தனக்கு நடக்கிறது பிரச்சனை மட்டும் இருக்காது, பிகாஸ் இது 2 ரீசன்ஸால இருக்கும். ஒன்று வந்து கர்மிக் ரீசன்ஸால இது இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து நம்மளோட ஈவில் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவில் ஐஸுங்கிறது கண்திஷ்டி. ஸோ கண்திஷ்டி, அதுக்கப்புறம் பிறர் இந்த ஏவல் பில்லி சூனியன்லாம் சொல்லுவாங்க. ஸோ மேபி அது இருக்கலாம். ஸோ இருந்ததுன்னா ஸோ அதில் அவங்கள எப்படி இது பண்ணிக்கணும்னா அவங்க மைண்டு தான் ப்ரோ. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அலோவ் பண்ணுறதே அவங்க மைண்ட் தான். ஸோ மைண்டை நம்ம வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை வந்து உள்ளே வர முடியாது ப்ரோ. ஸோ அது எப்படி பிளாக் பண்ணுறதுனா நம்ம மைண்டை வந்து எப்போதும் ஆக்டிவேட்டாக, ஸோ நல்ல ஒரு காயத்ரி மந்திரம் காலையில் ப்ளே பண்ணுறோம், ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறோன்னா அது வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இல்லை சொல்லுங்கள். இல்லை, இதை முந்தினதுக்கு இது கேள்வியாகவே வச்சிடறேன். கண் திருஷ்டி அப்படின்லாம் இப்போ கேள்விப்படுறோம். யாரோ எனக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க போல, எனக்கு நிறைய திருஷ்டி எனக்கு பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருஷ்டிங்கிற விஷயம்லாம் உண்மையா, இல்லை அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அது மாதிரியெல்லாம் இருக்கா? கண் திருஷ்டி எல்லாம் உண்மைதான் ப்ரோ. அதுக்கு நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து வீட்டிலே நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஹோம்மேட் பரிகாரம் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் கடைபிடிச்ச பரிகாரம் தான் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு இருக்குல்ல, சால்ட் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு அதுக்கு கொஞ்சம் தான் லைட்டாக சோறில் தான் போட்டு சாப்பிட முடியும், ஃபுல்லாக எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு அப்சர்விங் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக உண்டு. ஸோ அப்சர்விங் எனர்ஜி இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு உப்பை வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது ஸோ ஒரு பீப்புள் உள்ளே வராங்கன்னா ஸோ அதனால் அவங்களால அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்கள், ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் ஸோ டே பை டேல லிட்டில் சேஞ்சஸ், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் குறையும். இப்போ நிறைய பேர் வந்து சில விஷயங்கள்லாம் வியர் பண்ணுறாங்க. இப்போ ருத்ராட்சம் வியர் பண்ணுவாங்க, படிக மாலை வியர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கருங்காலி மாலை வியர் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா போலியா அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் வியர் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. அதாவது இப்போ ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ
நானுமே ருத்ராட்சம் வியர் பண்ணிருக்கேன். பெரிய மாலையாவே போட்டுருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ. இது ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்துல ஒரிஜினல் டூப்ளிகேட்னு எதுவுமே கிடையாது ப்ரோ. ஸோ நம்ம இதை எப்படி சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறோங்கிறது தான். ஸோ ஹவ் வி சார்ஜ்னா, ஸோ நம்ம மைண்ட் தான் நம்மளோட சார்ஜிங் கெப்பாசிட்டி. ஸோ அது எப்படின்னா நம்ம இதை பாசிட்டிவாக நினைக்கிறோம், ஸோ நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ருத்ராட்சம் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்லது நடத்தி தரும். ஸோ பிகாஸ் இதுக்கு அந்த நேச்சராகவே அந்த எபிலிட்டி உண்டு. ஸோ நேச்சுரல் எபிலிட்டி இருக்கும்போது, ஒரு விஷயத்துக்கு நேச்சுரல் எபிலிட்டி இருக்கும்போது நம்ம மைண்டோட பவர் அது கூட சேரும்போது, ஸோ 2 பாசிட்டிவ் சேரும்போது இட் வில் பி கெட்டிங் மோர் பாசிட்டிவ். ஸோ அதனால தான் வந்து ருத்ராட்சம், கருங்காலி மாலை, வேற படிக மாலைகள் எல்லாமே வந்து நம்ம அந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். படிகம் போடும்போது உடம்புல இருக்க சூடு குறையுங்கிறாங்க. அந்த சூடு குறையிறதுனால பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். பிகாஸ் அங்க வந்து போடுறது வந்து செஸ்ட்டை ஒட்டி தான் போடுவாங்க. ஸோ அங்கதான் வந்து மைண்டோட ஆக்டிவேஷன் பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து இங்கே ஃபோர்ஹெட்ல வந்து பீனல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெட்ரிகனுக்குள்ள பாயிண்ட். ஸோ இங்கே வந்து மைண்டோட ஆக்டிவேஷன் பாயிண்ட் இருக்குது. ஹார்ட் சக்கரா இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து நியூட்ரல் ஆகும். ஸோ பாடி வந்து சில் ஆகும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் குளுமத்தன்மை அடையும். ஸோ அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும். ஸோ ருத்ராட்சம் அது மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு இதில் என்னன்னா, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானே தெரியல. சப்போஸ் டூப்ளிகேட் வியர் பண்ணால் அதுக்கு வேறு விதமான வைப்ரேஷன் கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறது டூப்ளிகேட்டே இன்னைக்கு சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சில பேர் வந்து அதை எதுலையுமே மேட் பண்ண முடியாது ப்ரோ. அது ருத்ராட்ச மரத்துல இருந்து தான் வரக்கூடியது. ஸோ ருத்ராட்ச மரம் எங்கெல்லாம் இருக்குன்னா காடுகளில், பனி பிரதேசங்களில், ஸோ அதை மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த மரங்கள் கிடைக்கும். நார்மலாக நோட்டில் எங்கேயும் பார்த்தா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல அது ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ மலைவாழ் மக்கள் கிட்ட வாங்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு 10 ரூபீஸ்னால அது அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வாங்கும்போது அவங்களுடைய பிளெஸிங்ஸும், ஸோ அவங்க அதை கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கும்போது சில ஒரு ராசிகளும் அதில் உண்டு. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து நமக்கும் அதில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த திருவிழா காலங்கள்லாம் இந்த காட்டு நாயக்கர்கள் மக்கள் விற்பாங்களே, அவங்க கிட்ட தான் வாங்கணுங்கிறீங்களா? கண்டிப்பா அவங்க கிட்ட வாங்கினா, அவங்க கிட்ட வாங்கி சிலவங்க அது தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா பஸ் ருத்ராட்சத்துக்கு தீட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ருத்ராட்சம் வந்து யாருனாலும் வேறு பண்ணலாம். ஸோ நம்ம அதனால அவங்க கிட்ட வாங்குறது எந்த தீட்டுமே இல்லை. அவங்களும் நம்மளை போல ஒரு மனிதர்கள் தான், ஆத்மா உள்ள ஒரு மனிதர்கள் தான். ஸோ அவங்க கிட்ட வாங்கும்போது ருத்ராட்சம் வந்து அவங்க நல்ல எண்ணங்களோட தருவாங்க. ஸோ நல்ல எண்ணங்கள் நம்மகிட்ட வாங்கணும்னு தான் ஒருத்தங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வாங்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. சில பேர் ப்ரேயர் பண்ணிட்டெல்லாம் கொடுப்பாங்கல்ல. சில பேர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய லைஃப் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மலை பிரதேசத்துல, ஸோ ஒரு சின்ன நம்ம வந்து நல்ல வீட்டுல நல்ல எல்லாமே நமக்கு இருக்கு. பட் அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப பிளஸ்டான பீப்புள். ஸோ அவங்க மனசுல எந்த கள்ள கபடமும் நான் பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி எந்த எண்ணங்களும் இருக்காது. ஸோ அதனாலே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ள எப்போதும் இருக்கும். அவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கஷ்டமே பணம் தான். ஸோ அவங்க அதை பெருசாவே நினைக்க மாட்டாங்க. சாப்பிட்டா போதும், வாழ்ந்தா போதும், இன்னைக்கு நல்லா தூங்குனா போதும். பட் அது உங்களுக்கு ஒரு விற்கும் போது அவங்க கிட்ட நம்ம வாங்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் அதுல உள்ள விஷயங்கள். சிறப்பு. இப்ப ருத்ராட்சம் பத்தி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதை வந்து வியர் பண்ணக்கூடாது, வியர் பண்ணா ரொம்ப சுத்தமா இருக்கணும், ஏதாவது டெத் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக கூடாது, குறிப்பா சொன்னா உடல் உறவுகளுக்கு கூட ருத்ராட்சம் அணிஞ்சு ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையாது? ஆக்சுவலா அது எல்லாமே ஒரு மித்ஸ் தான் ப்ரோ. அந்த காலத்துல இருந்தே ருத்ராட்சம் வந்து எல்லா இதுக்குமே எல்லா மனிதர்களும் அணிஞ்சுக்கலாம். ஸோ அது எதுக்காகனா அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டெத் விஷயத்தை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெத்தில் போட்டு போகும்போது ஸோ போட்டு போய்க்கலாம். அது வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே நம்மள அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான். ருத்ராட்சம் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு சமம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உடலுறவு வச்சுக்கும் போது சொல்கிறீங்க, உடலுறவு வச்சுக்கும் போது கண்டிப்பாக போட்டுட்டு உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பிளஸ் தான் கிடைக்குமே தவிர அதில் வந்து எந்த ஒரு கெடுதலும் எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அதை தீட்டா அவங்களோட எண்ணங்கள் தான் அது ப்ரோ. ஸோ கடைசியாக வரப்போனா எல்லாமே எண்ணங்கள்ல தான் வந்து முடியும். ஸோ எண்ணங்கள் நான் இது தீட்டு உடலுறவுக்கு போடக்கூடாது, இது தீட்டு நான் மாமிசம் உண்ணும் போது போடக்கூடாதுன்னா அதுவும் ஒரு உணவு தான். அந்த காலத்துல நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இங்க வந்துட்டோம். இன்னைக்கு 2025 இருக்கிறோம். ஸோ அந்த காலத்துல மக்கள் பார்த்தீங்கன்னா உணவுக்கே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டாங்க. ஸோ இதுதான் வேணும்னு பர்டிகுலராக யாரும் இல்லை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் வந்து தீட்டே கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம எல்லா நேரங்கள்லேயும் அதை அணிஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் ருத்ராட்சத்துடைய மகிமை. சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்ததுன்னு தான் அது சொல்லுவாங்க.
பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம ருத்ராட்சம் போட்டு உடலுறவு வச்சுக்கிட்டோம்னா ஸோ பிறக்க போகிற குழந்தை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னலிஸ்டாக வந்து கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதுக்காகனா பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு அமைதியான பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு அமைதியான நேரம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ருத்ராட்சம் வந்து 100% ஆக்டிவேஷனில் இருக்கும். ஸோ மனுஷங்க வந்து தூங்கும் போது தான் அந்த ஆக்டிவேஷன் எல்லாமே நடக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம அமைதியாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும், வாய் அமைதியாக இருக்கும், மைண்டு ஓடாது. ஸோ அந்த நேரங்களில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரங்களில் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஸோ ருத்ராட்சம் போட்டு கண்டிப்பாக உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக இதை ஒரு வாட்டர் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா மேபி நிறைய சான்சஸ் இதுக்கு இருக்கு. பிகாஸ் அந்த டைம்ல வந்து அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இப்போ பெண்கள் கூட ருத்ராட்சம் வந்து அணியலாம், பெண்கள் தாராளம் அணியலாம், கண்டிப்பாக அணியலாம். பிகாஸ் அவங்க தான் வந்து பேஸ், நம்ம ஹோமோடைய எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்க அணியும் போது வீட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ மகாலட்சுமி தங்குறதா இருக்கட்டும், ஸோ பண விஷயங்களா இருக்கட்டும், ஆனால் அமைதியாக இருக்கட்டும், ருத்ராட்சத்தினால கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ருத்ராட்சத்தினால உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அதையே அவங்க அணிய வேண்டாம், கண்டிப்பாக அணியலாம். ஒரு மனுஷன் எப்போதுமே தன்னை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், அல்லது என்ன மாதிரியான இப்போ நீங்கள் சொன்னீங்க ருத்ராட்சம் அணிஞ்சா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு. இப்போ நான் ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறேன், வீட்டில் இருக்கேன், அப்போ எங்கே போனாலுமே என்னை சுற்றி ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம மைண்ட் தான் ப்ரோ ட்ரெயின் அப் பண்ணணும். ஸோ மைண்டு தான் வந்து எல்லாத்தோடைய பேசிக்கே. ஸோ நம்ம எவ்வளோதான் ருத்ராட்சம் அணிஞ்சாலும் நம்ம என்ன தான் பண்ணாலும் அதோட பேசிக்கே மைண்ட் தான். ஸோ மைண்டு வந்து இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிக்கிறோம், ஸோ இன்னைக்கு நாள் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறது தான் நாள் நல்லா இருக்கும். ஸோ அப்படி நினச்சிட்டு நாளும் ஆரம்பித்து ஒரு காயத்ரி மந்திரம் போட்டு ஸோ நம்ம பாட்டி நம்ம ஒர்க்கை போகிறோம், பார்த்தா இன்னைக்கு வந்து நாள் வந்து வித்தியாசமாக இருக்கும், நாள் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ருத்ராட்சம் அணிகிறோம், ஸோ அதே எண்ணத்தோடு அணியும் போது அதில் உள்ள எனர்ஜிஸும் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும்போது அன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாகவே போகும். ஸோ நல்லா பாசிட்டிவாக போகும். உங்கள்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் சிரிச்சு பேசுவாங்க, அன்னைக்கு திட்டினவங்க கூட சிரிச்சு பேசுவாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் உங்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவாக நீங்கள் உருவாக்கலாம். ஸோ நீங்கள் மட்டும் பாசிட்டிவ் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க ஸ்பேஸையும் நீங்கள் பாசிட்டிவாக கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட பேசிக்கே வந்து நம்ம மைண்ட் தான். ஸோ மைண்டை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ ஸோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். இதில் நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நிறைய ஒரு கண் திருஷ்டி, ஸோ சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்காங்கிற ஒரு சந்தேகம், மன சந்தேகம், இது எல்லாமே மனதுடைய பாசிட்டிவ்னஸை வந்து குறைக்கும். ஸோ அதுதான் வந்து எல்லாரும் தடுமாறக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய பேரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு தடுமாறுற விஷயமே இன்னைக்கு இது நடக்குதா, இது இருக்குமோ, இவங்க வச்சுட்டாங்களா, அவங்க செஞ்சுட்டாங்களா, இவங்க நம்மளை பார்த்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணி மைண்டில் வந்து என்ன பண்ணீங்கன்னா அதே வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ அதை கிரியேட் பண்ணி இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அதில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இப்போ ஒரு கோடிங் பண்ணுறோம், ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றும் கோடிங் பண்ணுறோம், ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் அதில் கிடைக்குது. அதில் பாசிட்டிவ் கோடிங்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பாசிட்டிவாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவாக கோடிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒன்று கரெக்ட் ஆகும் ஃபைல், இல்லாட்டி என்ன ஆகும்னா திரும்ப ஃபுல் நெகட்டிவ் ஆயிரும், இல்லை ஃபைல் இரேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் அதுக்குள்ள ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம எப்போதுமே பாசிட்டிவ் கோடிங்காக நம்ம மைண்ட்ல வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் கோடிங் வந்து நம்ம எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும்னா எந்த மாதிரி விஷயம் நம்மளை டியூன் பண்ணிக்கணும்? எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம மனசை வந்து எப்போதுமே அமைதியாக வச்சுக்கணும். ஸோ மன அமைதி தான் பாசிட்டிவ்ஸ்க்கு வழி. ஆனால் இன்னைக்கு இருக்க இந்த சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மணி, ஃபினான்ஷியலாக, மென்டலாக அண்ட் ஹெல்த் விஷயங்களாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்மளோட வந்து சில மந்திரங்கள், காயத்ரி மந்திரா கேட்கும்போது ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா ஒரு நாள் ஜஸ்ட்டு காலையில் காயத்ரி மந்திராவை ஹெட்ஃபோனில் சவுண்ட் போட்டு நீங்கள் அமைதியாக காலையில் 6 o'clock எழுந்திரிச்சோன்னு ஒரு சின்ன கண்ணை மூடி மெடிடேஷன் ஸ்டேட்டில் உட்காந்து ஸோ அதை காதில் ஹெட்ஃபோன் போட்டு ஒரு 15 minutes கேளுங்க. 15 to 30 minutes எவ்வளோ நேரம் கேட்கணுமோ ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டாலும் ஓகே தான். கேட்கும்போது ஸோ அது வந்து என்ன ஆகும்னா நம்ம பாடியில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் அதுக்கு கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு நீ பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம மைண்டுக்கு வந்து அதை நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ மார்னிங் வந்து அது ப்ரோக்ராம் ஆயிடுது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சாலும் நெகட்டிவ்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் எதுக்கு நெகட்டிவ்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா இத்தனை நாள் நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம்ல, சடனாக இப்படி போய் இப்படி பாசிட்டிவாக மாற்ற முடியாதுல்ல. அதனால நம்ம டே பை டேயாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து
நெகட்டிவ்ங்கிறது கம்ப்ளீட்டாக கட் டவுன் ஆயிரும். ஸோ கட் டவுன் ஆகி நீங்கள் பாசிட்டிவ்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிரும். ஸோ இன்னைக்கு நடக்கலையா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு அவரை மீட் பண்ண போனோம், திடீர்னு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு நம்ம அதை குட்டாகவே எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ நம்ம அதை வந்து ஐயோ இன்னைக்கு அவரை மீட் பண்ண நினச்சோம் முடியலையே அப்படிங்கிறத நம்ம பேடாக எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு காரணம் வந்து நம்ம மைண்டை வந்து டெவலப் பண்ணி நம்ம மைண்டை வந்து டியூன் பண்ணி வைக்கிறது தான் மெயின் ரீசன். ஓகே. இப்போ இன்னும் நிறைய பேர், இப்போ சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து ஏதோ சம்திங் கண் திருஷ்டியோ அல்லது ஏதோ செய்வினை செஞ்சுட்டாங்க போல, வீட்டில் எதோ நடக்குது, வீடு உள்ளே வந்தாவே ஏதோ இறுக்கமாக இருக்குது, இருட்டடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் ரிப்பேர் ஆகுது, அமௌண்ட் நல்லா வந்துட்டு இருந்த ஃப்ளோ வந்து திடீர்னு கட் ஆயிடுச்சு, இதுக்கு யாரும் செய்வினை செஞ்சுருப்பாங்களோ இல்லை கண் திருஷ்டியா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் உண்மையா? நிறைய இடங்கள்ல இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் எல்லா இடங்கள்லையுமே எல்லா விஷயங்களும் இருக்குது. எப்படி நம்ம பாசிட்டிவை பார்க்குறோமோ அதே போல் நெகட்டிவும் இன்னொரு சைடு ஆல்டர்னேட்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம யாராலையும் அழிக்கவும் முடியாது. எப்படி பாசிட்டிவ் அழிக்க முடியாதோ அதே போல் நெகட்டிவ் அழிக்க முடியாது. ஸோ என்ன பாசிட்டிவ் வந்து நம்ம கண்ணுக்கு அதர்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ நம்ம சிரிக்கிறது மூலமாக ஒரு பாசிட்டிவ்னஸ் உருவாகுது. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்கிறது மூலமாக பாசிட்டிவ்னஸ் உருவாகுது. ஸோ இதுதான் அதில் உள்ள மெயின் விஷயமே. ஸோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பாசிட்டிவ்னஸ். நீங்கள் உருப்படவே மாட்டீங்க, இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ்னஸ். ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பில்லி சுனியம் ஏவல் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே புஷ் பண்ணுறதுக்கு தான் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் பண விஷயங்கள் கேட்டீங்க. ஸோ பண விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து நம்ம மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ வரும்போதோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அது இண்டிகேஷன் காட்டுறதே பணத்தில் தான். ஸோ அது இண்டிகேஷன் கண்டிப்பாக காட்டும். ஸோ காட்டாமலாம் இருக்காது. பிகாஸ் அவங்க பண்ணதுக்கு ஒரு வேல்யூஸ் உண்டுல்ல. ஸோ நம்ம பாசிட்டிவ்க்கு ஒரு வேல்யூஸ் இந்த மாதிரி நெகட்டிவ்க்கு ஒரு வேல்யூஸ் உண்டுல்ல. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ளெக்ஷன் காட்டும். வீட்டில் எலக்ட்ரிக் ஜாமான்ல இது ஃபால்ட்ஸ் வரும் நிறைய. அதனால தான் அப்படி வரும். கண்டிப்பாக அதனாலையும் வரும். அதனால மட்டும் இல்லை, இது ஒரு ரீசன். மேபி அது எங்கேயுமே எல்லா இடங்களும் நல்லா இருக்கும். நமக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் சும்மா சுவிட்ச் போர்ட் பண்ணுது அதெல்லாம் இல்லை, கண்டினியூஸா தொடர்ந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். நமக்கு ஏன்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம கும்பிட்ற குலதெய்வமும் நம்ம வழிபடுற இஷ்ட தெய்வங்களுடைய இண்டிகேஷன். ஸோ நம்ம அதை வந்து இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இண்டிகேஷனாக எடுக்கும்போது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே விஷயங்கள் தான் அதை பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம மைண்டை வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கணும். ஸோ அது வந்து நமக்கு அப்படி இண்டிகேஷன் காட்டும் போது நெக்ஸ்ட் வந்து வர்றது என்னன்னா மைண்டில் தான் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ மேபி அந்த இண்டிகேஷன் காட்டுறதுனால அன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இல்லை அன்னைக்கு வேலைக்கு போகிற இடத்துல நம்மளால் ஒர்க்கை முடிக்காமல் இருக்கலாம். ஸோ நம்ம மைண்ட் இருந்தாலும் என்ன சொல்லணும்னா ஓகே இன்னைக்கு நம்ம முடிக்கலை, ஸோ ஒர்க் முடிக்கலை, ஸோ இதுதான் காரணம் போல் அப்படின்னு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போகும்போது இதுதான் காரணம் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அது அக்செப்டன்ஸ் ஆயிடுது. ஓகே இது இல்லை இது ஏதோ இருக்குது, ஓகே அது பாட்டி இருக்கட்டும், நம்ம ஒர்க்கை பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு முடியலை, ஓகே நாளைக்கு முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ்னஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது போக சின்ன சின்ன வீட்டில் விஷயங்கள், அதாவது நம்ம வந்து நம்ம கரெக்டாக உப்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி புகை வந்து வீட்டில் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ சாம்பிராணி புகை வீட்டில் கிடக்க அந்த நாட்டு மருந்து கடைகளில் நாயுருவி, ஸோ அந்த மாதிரி பூஜை ஜாமான்குள்ள சில ஜாமான்கள் இருக்கு. ஸோ டெய்லி இல்லைனாலும் வீக்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஸோ வீட்டில் வந்து ஈவினிங் வந்து அந்த இதை பண்ணும்போது நம்ம அந்த சாம்பிராணியை வீடு ஃபுல்லாமே காட்டும்போது அதில் வந்து ஒரு எனர்ஜிஸ் வந்து கிரியேட் ஆகும். பிகாஸ் அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம அவ்வளோ கொடுத்து இது பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளோட வீடை வந்து மேம்படுத்த வைக்கும். ஸோ அந்த சாம்பிராணி புகை போடுறதுனால நம்ம மைண்டும் சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா சாம்பிராணி புகைங்கிறது ஒரு மாலிக்யூல், லைக் ஏர், பஞ்சபூதங்கள்ல அது காத்துங்கிறது ஒரு மாலிக்யூல். ஸோ சாம்பிராணி புகை போடும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல காத்து உருவாகுது. ஸோ காத்து அது சுத்திகரிப்புக்குது. ஸோ இதே போல அந்த நெகட்டிவ் இருந்தா அதை கண்டிப்பா அகற்றும். ஸோ இதுதான் அந்த பஞ்சபூதங்களோட ஒன்றி அதை அகற்றுது. ஸோ பஞ்சபூதங்களோட நம்ம எப்போ ஒன்றி இருக்கோமோ, இயற்கையோட எப்போ ஒன்றி இருக்கோமோ அந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கும். ஸோ இதுதான் அதுல உள்ள பேஸ். இப்போ நீங்க சாம்பிராணி சொன்னீங்க, சாம்பிராணில என்னென்ன விஷயங்கள் ஏதாவது கலந்துக்கணும்? இப்போ வந்து நவகிரக சாம்பிராணின்னு சொல்றாங்க, வெண்கடுகு போட்டு, வெண்கடுகு, நாயுருவி, ஸோ அதுக்கப்புறம் பூஜை ஜாமான்கள், இந்த கணபதி ஹோமத்துக்கு போடுற சில ஜாமான்கள்லாம் வந்து கடைகள்ல கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம போடும்போது அதை வந்து சாம்பிராணியில கலந்து அதை வந்து சாம்பிராணியில மிக்ஸ் பண்ணி என்ன ஜாமான்கள் கொஞ்சம் சொல்ல முடியும்? நாயுருவி,
அதுக்கப்புறம் சாம்பிராணி வந்து நல்ல வாசம் உள்ள சாம்பிராணி, பால் சாம்பிராணிலாம் சொல்லுவாங்க. நல்ல வாசம். இந்த மலை பிரதேசங்கள்லாம் போனோம்னா, நம்ம சதுரகிரி அங்கெல்லாம் போனோம்னா அந்த சாம்பிராணிகள் வந்து கட்டி கட்டியா உடைச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாமே நல்ல வாசம் உள்ள சாம்பிராணிகள். நம்ம ஏன் வாசம் உள்ளதை வீட்டுக்கு போடுறோம்னா, வீட்டுடைய மனங்களை காக்கிறதுக்கு தான் வாசம் உள்ளது போடுறோம். ஸோ இந்த மாதிரி வாசம் உள்ள பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம போடலாம். வாசம் உள்ள எல்லா பொருள்களுமே சேர்க்கலாம். சேர்த்து சாம்பிராணிக்குள்ள பொருள்கள் தனியா இருக்கு, அதை சேர்த்து நம்ம போடலாம். போடும்போது அது வந்து அந்த ஏர்ல இப்போ ஆகாயத்தில் வந்து கலக்கும்போது, நம்ம வீட்டில் வந்து காற்றோட இதில் கலக்கும்போது நம்ம வீட்டுக்கு எல்லாமே பாசிட்டிவாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் அதில் உள்ள மெயின் விஷயமே. சாம்பிராணியோடைய விஷயங்களே அதுதான். ஸோ அது போடும்போது நமக்கு நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நெகட்டிவாக இருந்த இடத்துல இருந்து நம்ம பாசிட்டிவ்க்கு மாற்றுறோம். ஸோ இதுதான் அதில் நடக்கிற விஷயங்கள். நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? நைட்டு வரும்போது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிக்குது. மார்னிங் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் எப்படி வேண்டணும்னா, எங்கள் தொழில் எல்லாம் நல்லா நடக்கட்டும், நம்மளோட பேசுகிற வேர்ட்ஸே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். இல்லை, இப்போ நல்லா தூக்கம் வரணும்னா கூட நம்ம வந்து வீட்டில் அந்த பெட்ரூம் கிட்ட சால்ட் வச்சா நல்லா தூக்கம் வரும். இப்போ இதை வந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் அந்த திருஷ்டி பொம்மை வைப்பாங்க, பூசணிக்காய் வைப்பாங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் யுகத்தில் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஈவில் ஐங்கிற ஒரு இமேஜை வந்து இன்ஸ்டால அல்லது நம்மளோட ஐடிக்கு பின்னால் பேருக்கு பின்னாலாம் வச்சுக்கிறோம்.